ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரின்சஸ் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். கூடவே உயர்ந்த பரிசுங்கிற கதையை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன். கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சாதனையாளர் தனக்கு கிடைக்கிற பரிசில் எது உயர்வான பரிசுன்னு கருதுகிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. உயர்ந்த பரிசு. ஒரு வித்தையாடி ஓர் அரசனுடைய முன்னிலையில் தன் வித்தைகளை காட்ட ஆரம்பித்தான். தன் உடம்பை பல வகையாக வளைத்தும் நிமிர்த்தியும் ஒரு பாகத்தை மாத்திரம் அசைய செய்தும் தன் சாமர்த்தியத்தை காட்டினான். அவன் பல வருஷங்களாக செய்த அபியாசத்தினால் அவ்வாறு தன் உடம்பை இஷ்டம் போல் வளைக்க முடிந்தது. கஜகர்ணம், கோகர்ணம் என்ற வித்தைகளையும் அவன் காட்டுவதாக சொன்னான். யானையானது நின்றபடியே தன் காதை மாத்திரம் ஆட்டும் சக்தி உடையது. பசுவும் அப்படியே செய்யும். இந்த மாதிரி ஆட்டும் வித்தையில் அவன் வல்லவனாக இருந்தான். பசுவைப் போலவே 2 கைகளையும் கீழே ஊன்றிக்கொண்டு காதுகளை மட்டும் ஆட்டினான். பசுவைப் போலவே அவன் நடித்து காட்டியதோடு அங்கே இருப்பவர்கள் தன்னை எப்படி வேண்டுமானாலும் பரீட்சை செய்து பார்க்கலாம் என்றும் சொன்னான். அரசன் தன் மந்திரிகளை அவ்வாறு பரீட்சை செய்ய சொன்னான். அவர்கள் தங்களுக்கு தெரிந்தபடி பரீட்சை செய்து பார்த்து இவன் மிகவும் சாமர்த்தியசாலியே என்று சொல்லி வியந்தார்கள். ஒவ்வொரு வித்தைக்கும் ஒவ்வொரு பரிசை அரசன் அந்த வித்தையாடிக்கு தந்தான். அவன் அவற்றை வாங்கி வைத்து கொண்டான். கோகர்ண வித்தை செய்து காட்டிய போது அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்குள் இடையன் ஒருவன் இருந்தான். அவன் வித்தையாடிக்கு பக்கத்தில் வந்தான். ஒரு சிறு கல்லை எடுத்து வித்தையாடியின் மேல் போட்டு அவனை கவனித்தான். உடனே அவ்விடையன் முகத்தில் பிரகாசம் உண்டாயிற்று. மிகவும் சந்தோஷத்துடன் தன் மேலே போட்டிருந்த பழைய கம்பிளி ஒன்றை வித்தையாடியின் மேல் எறிந்துவிட்டு சென்றான். வித்தையாடி அந்த பழைய கம்பிளியை எடுத்து கண்களில் ஒத்தி கொண்டான். உடனே அதை தன் பெட்டியில் வைத்தான். மற்ற பரிசுகள் எல்லாவற்றையும் விட அதை மிகவும் உயர்ந்ததாக அவன் எண்ணினான். அவன் அவ்வாறு செய்ததைக் கண்டு அரசனுக்கு அதிகமான கோபம் உண்டாயிற்று. நாம் கொடுத்த விலையுயர்ந்த பரிசுகளை இவன் சாதாரணமாக வாங்கி கொண்டான். அந்த இடையன் கொடுத்த பழைய கம்பிளியை அவ்வளவு சிரத்தையோடு வாங்கி வைத்து கொண்டானே, நமக்கு இதனால் அவமதிப்பென்றோ உண்டாகிவிட்டது என்று யோசித்தான். அவன் கண்கள் சிவந்தன. வித்தைகள் செய்து முடிந்த பிறகு கூட்டம் கலைந்தது. அரசன் வித்தையாடியை தனியே அழைத்து வர செய்தான். நீ நாம் கொடுத்த பரிசுகளை அலட்சியமாக வைத்துவிட்டு அந்த இடையன் கொடுத்த பொத்தல் கம்பிளியை அவ்வளவு மரியாதையோடு வாங்கி கொண்டாயே. நம்மை இப்படி அவமதித்த குற்றத்திற்காக உனக்கு தக்க தண்டனை அளிக்க உத்தரவிடப் போகிறோம் என்றான். மகாராஜா, தாங்கள் இந்த ஏழையின் மீது அவ்வளவு கோபம் கொள்ளக்கூடாது. நான் செய்த அபச்சாரத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். நான் அவ்வாறு செய்ததற்கு என்ன காரணம் என்பதை மாத்திரம் மகாராஜாவுக்கு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். என்ன காரணம்? நான் கோகர்ண வித்தை செய்து காட்டின போது பலர் என்னை பரீட்சை செய்தார்கள். அந்த இடையனும் என்னை பரீட்சித்தான். என் மேல் ஒரு சிறு கல்லை போட்டான். நான் அந்த கல் விழுந்த இடத்தை மாத்திரம் சுழித்து காட்டினேன். பசுவின் சுபாவம் இது. இதை நன்றாக அறிந்த இடையன் என் சாமர்த்தியத்தை தெரிந்து கொண்டான். அவன் செய்த பரீட்சை உயர்ந்தது. அவன் மனம் மகிழ்ந்து தந்த பரிசு எப்படி இருந்தாலும் விஷயத்தை அறிந்து கொடுத்தது. ஆகையால் விஷயம் அறியாமல் தந்த பரிசுகளை காட்டிலும் அதன்பால் அச்சமயத்தில் எனக்கு அதிக மதிப்பு உண்டாயிற்று. இது ராஜசபை என்ற ஞாபகம் எனக்கு அந்த நிமிஷத்தில் மறந்து போயிற்று. அரசன் உண்மையை உணர்ந்தான். அவன் நல்ல அறிவாளியாகையால் வித்தையாடி சொன்னது நியாயமே என்று தெரிந்து கொண்டான். அவனுக்கு பின்னும் சில பரிசுகளை தந்தான். அவனை பரீட்சித்த இடையனை வரவித்து தன் அரண்மனை பசுக்களை பாதுகாக்கும் உத்தியோகத்தையும் அளித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை க்ளோஸ் பண்ணாமல் பிரின்சஸ் ட்ராயிங் வரைகிறதையும் கலரிங்கும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.